நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஓ குரலி வித்தையா அவர் வீட்டுக்கு சென்ற போது இதே புன்னகை இதே சிரிப்போடு பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி. என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. நான் வக்காலத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப எத்தனை தான் கையெழுத்து போடுறது? 50 பக்கம் 100 பக்கம் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இங்க ஒண்ணு போடுங்க. எத்தனை? இங்க ஒண்ணு. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா? விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டுருக்கு. ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக நம்முடைய முகத்திலே ஏதோ ஒரு பதற்றத்தோடு நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம், பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். உலகத்தையே அதர வைத்த நோய் கொரோனா வைரஸ் தொற்று நோய். எங்க ஒருக்கா சொல்லு. கொரோனா வைரஸ் தொற்று நோய். மர்க்கா சொல்லு. கொரோனா வைரஸ் தொற்று நோய். மர்க்கா சொல்லு. கொரோனா வைரஸ் தொற்று நோய். ஆட உங்க கூர்காவுக்கு போறதவன தேசிய பேரிடர் நிவாரண நிதியில 17,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. அதை கூட குறைச்சு கொடுத்த அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? இந்த விடியா திமுக ஆட்சியில எதுவுமே செய்யல. ஒரு செயலற்ற முதலமைச்சர். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? வக்கீல் ஓடை என்ற ஒரு ஓடை, அங்க ஒரு பகுதிக்கு போய் பார்த்தேன். ஒண்ணுமே தெரியலையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அனைவரும் வாகனங்களில் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.